கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமையானால் அதை உற்று நோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள், நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இதாங்க கம்பராமாயணம். இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறார். ஆக கம்பராமாயணம் சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சொல்லுகிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏன் இதை இன்னொன்று காரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார். அதிலே பரசுராமராக எடுத்திருக்கிறார், பலராமராக எடுத்திருக்கிறார், கிருஷ்ணராக எடுத்திருக்கிறார், ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் இதிகாசம். அப்படி எடுத்த எல்லா அவதாரத்திலும் மனித அவதாரங்களில் அவர் எடுத்துக்கொண்ட முக்கியமான அவதாரம் ராம அவதாரம். காரணம், பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு காவியமாக ராமகாவியம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அது மக்களுக்கு எந்தெந்த அளவிலே ஒவ்வொரு நிலையிலும் என்ன கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காவியம். அது நடந்துருக்கலாம், நடக்காம இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் இல்லை. நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும், நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் எந்த குலத்திலே பிறந்தான் என்று பார்ப்பது கிடையாது. ராமன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருந்தான் என்றுதான் நான் பார்க்கின்றோம். எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு. இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், போற்றப்பட வேண்டும். எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சி. நீங்க பேசும்போது நம்முடைய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் சொன்னார்கள், ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார், 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார். அது உண்மை அல்ல, வரலாறே கிடையாது. நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது, வெட்டிய குளம் இருக்கிறது, செப்பேடுகள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது. நாம் அதை வைத்து ஆதாரபூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம். ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர்களே அவதாரம் என்பார்கள். ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது, அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது. கடவுளாக பிறந்து விட்டால் அவதாரமாக இருக்க முடியாது. எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை எல்லாம் செய்கிறார்கள். இதைத்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் நமக்கான அடையாளம் எது, நமக்கான பண்பாடு என்பது எது என்பதனை நிறுவுவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார். இதே மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நம் மீது பல்வேறு பன்னெடுங்கு ஆளுங்களுக்கு முன்பாக திணித்ததை அது நமக்கானது கிடையாது. அது வாழ்வியல் சிந்தனை கிடையாது, நமக்கு வழிகாட்டுகின்ற நெறிமுறை கிடையாது. நமக்கு வழிகாட்டுகின்ற நெறிமுறை இருப்பது நமது மொழியிலே வந்த திருக்குறள் தான். எனவே திருக்குறளை நாம் கற்க வேண்டும், திருக்குறளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றுதான் வள்ளுவருக்கு 133 அடியிலே சிலை அமைத்தார். சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் அமைத்தார். அதே போல தமிழ்நாட்டு வாழ்வியலை எடுத்து காட்டிய சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடிப்பதற்குத்தான் பூம்புகாரிலே சிறப்பு அங்கே கோட்டம் அமைத்தார். இப்படி நம் மண்ணோடு நமக்காக சொந்தமான நமக்கு உணர்வோடு தொடர்பு உடையவற்றைத்தான் நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டும், என்றைக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் ஒரு அரசு விழாவாக இதை கொண்டாடுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.